Hi, hello everyone. வணக்கம். Welcome back to my channel Lali's Home Diary. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோம் டெக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப டல்லா இருக்கிற என்னோட லிவிங், டைனிங் அண்ட் என்ட்ரன்ஸை எப்படி பிரைட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோடையும் எப்படி சேஞ்ச் பண்றேங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட ஒரு சில ஹோம் டெக்கர் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி ஹோம் மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோ. எங்க லிவிங் ஹால் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பெரிய டெக்கர் பீஸ்லாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் டல்லாவும் டார்க்காவும் அண்ட் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். பாப்பா எம்டியா இருக்க ஸ்பேஸை பார்த்துட்டாங்கன்னா உடனே டாய்ஸ்லாம் வச்சு சீக்கிரமாக மெஸ்ஸியாக மாற்றிடுவாங்க. ஸோ கிளீனிங் ஒர்க் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் நான் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோட மேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம் மேக் ஓவர் ஆர் நியூ ஹோம் டெக்கர் ஐடியாஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி டிவி யூனிட்ல வச்சிருந்த என்னோட சில டெக்கர் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ண எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றீங்கன்னு. நான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்க்கு மட்டும் இல்ல, டிவி யூனிட், கபோர்ட்ஸ், டோர்ஸ்னு எல்லா ஹார்ட் சர்ஃபேஸ் மெட்டீரியல் கிளீன் பண்ணவும் காலிங் தான் யூஸ் பண்றேன். இது கிளீனிங்க்கு நல்லா இருக்கு. சோஃபால இருக்க ஃபைன் டஸ்ட்டை துணியை வச்சு தட்டியோ இல்ல வேக்யூம் பண்ணியோ கம்ப்ளீட்டா போகல. பட் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு பாத்திங் கிளாத்ஸ் வச்சு சோஃபா மேல லைட்டா ஸ்க்ரப் பண்ணா சோஃபா மேல இருக்க பெட்ஸோட ஹேர் இல்ல குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சுருண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தட்டி விட்டுட்டு வேக்யூம் வச்சு கிளீன் பண்ணால் கம்ப்ளீட்டாக போயிடும். என்னோட சோஃபா டீல் ப்ளூ தட் ப்ளூயிஷ் க்ரீன் ஷேடில் இருக்குது. ஸோ இதை கான்ட்ராஸ்டாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் நான் காட்டன் பேஸில் இருக்க கர்டனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க இந்த கோல்டன் மோட்டிவ்ஸ் என்னோட ட்ரெடிஷ்னல் ஒர்க்கோட அழகாக மேட்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லை, என்னோட வால் பெயிண்ட் கூட ஐவரி கலர் ஷேடில் இருக்குது. ஸோ இந்த கர்டைன் சப்டலாக மேட்ச் ஆகும். இதுவே நான் டார்க் கர்டைன் யூஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்த கொஞ்சம் டார்க்காகவும் டல்லாகவும் மாற்றிருக்கும். ஸோ ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட் டச் கொடுக்குற மாதிரியான காட்டன் பேஸை சூஸ் பண்ணியிருக்கேன். கர்டைனை சூஸ் பண்ணால் இது ஒரு காமன் எலகன்ட் வைப் கொடுக்கும். எனக்கு இண்டோர் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டெக்கர் பீசஸ் வாங்கி வச்சாலும் ஒரு இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சு அதோட அழகே தனி தான். நான் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற என்னோட பிளேஸ்லலாம் பிளான்ட்ஸ் வச்சுருப்பேன். அதுவும் டிவி யூனிட் மேலே இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வச்சு டெக்கர் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மணி பிளான்ட் எப்போவுமே என்னோட ஃபேவரட். மணி பிளான்ட் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். வீக்லி ட்வைஸ் வாட்டர் விட்டுட்டு 2 days மட்டும் இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுத்தால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் என்னோட மணி பிளான்ட்டை என்னோட டாப் லேயரான டிவி யூனிட்ல 2 சைட்லையும் வச்சிருக்கேன். என்னோட பிளான்ட்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் ஒரு கியூட்டான டெரகோட்டா கிளே ஹார்ஸ் வாங்கி இருந்தேன். பெரிய பெரிய கார்டன்லாம் நான் கார்டனை ஹைலைட் பண்ணி டெக்கர் பண்றதுக்காக இந்த மாதிரி டெரகோட்டா டாய்ஸ் பொம்மைங்களை வச்சு டெக்கர் பண்ணிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த வைபை கிரியேட் பண்றதுக்காக தான் என்னோட 2 மணி பிளான்ட்க்கு சென்டர்லயும் நான் இந்த ஹார்ஸை வச்சு டெக்கர் பண்ணியிருந்தேன். அதை வச்சுட்டு பார்க்கும்போது இந்த செட்டப் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஏஸ்தட்டிக்காவும் இருந்தது. இங்கே டிவி யூனிட்டோட சைட் ரேக்ல கொஞ்சம் ஸ்பெஷலான டெக்கர் பண்ணியிருக்கேன். அதோட டாப் ரேக்ல ஒரு பெரிய குத்து விளக்கு அண்ட் ஒரு சின்ன குத்து விளக்கு வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம் வச்சு டெக்கர் பண்ணா லிவிங் ஹாலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கா இருக்கும். இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் அதோட லுக் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செகண்ட் ரேக்ல 2 கியூட் ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டரை நான் இந்த ஸ்டிக்கி ஹூக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதுல ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் ஹோல்டர் ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு வுடன் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கிரீன் தாராமா ஸ்டாச்சு வச்சிருக்கேன். இந்த கம்ப்ளீட் செட்டப் ஒரு பாசிட்டிவ் அண்ட் டிவைன் ஃபீல் கொடுக்கும். இந்த கேண்டில் ஹோல்டரில் லெட் டீ லைட் கேண்டில்ஸை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சேஃபாகவும் அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்கும். கீழே பாட்டம் ரேக்ல ஒரு கோல்டன் பிளான்டர்ல ஒரு இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த பிளான்ட்ஸ்க்கு 2 days வாட்டர் விட்டுட்டு இன்டைரக்ட் சன்லைட்ல வச்சு மெயின்டைன் பண்ணா எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
டிவிக்கு கீழே இருக்க அந்த பாட்டம் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு பீச் கலரில் இருக்க டேபிள் ரன்னரை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதோட சென்டரில் மரூன் கலரில் இருக்க ஒரு ஜூட் மேட்டை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரெடிஷ்னல் கோலம் போட்டு ஒரு வுட்டன் மனையை வச்சு பிராஸ் நடராஜர் ஸ்டாச்சுவை வச்சுருக்கேன். இப்போது இந்த பிராஸ் நடராஜரை ஹைலைட் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயும் பிராஸ் பாவை விளக்கு வச்சுருக்கேன். இந்த பிராஸ் நடராஜரும் அண்ட் பாவை விளக்கு காம்போவும் ஒரு கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக இது கூட நான் உருளியை வச்சு அதில் ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் இந்த ரியல் ஃப்ளார்ஸ் கூட ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணால் இன்னுமே அழகாகவும் ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீலும் இது கொடுக்கும். இதோட லெஃப்ட் சைடில் 3 வுடன் கேண்டில் ஹோல்டர்ஸும் அது மேலே கேண்டில்ஸும் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வுடன் கேண்டில் ஹோல்டர்ஸ் வைக்கும்போது அதுக்கு அடியில் ட்ரீஸ் இல்லாட்டி புக்ஸ் வச்சு டெக்கர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே நான் அதை யூஸ் பண்ணல, பிகாஸ் என்னோட பாப்பா அதை எடுத்து விளையாடிடுவாங்க. அதனால இப்போது அதோட ரைட் சைடில் சிங்கோனியம் பிளான்ட்ஸ் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். இது ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான், இன்டோரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவுமே இருக்கும். அதனால டிவி யூனிட் ஏரியாவை டெக்கர் பண்ணும்போது சிம்பிளாக வச்சா கிளட்டர் ஃப்ரீ லுக் வரும். ஸ்மால் ப்ராஸ் ஐடல்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் லைட்னிங் காம்போலாம் கொடுத்தோம்னா சூப்பர் காசியான வைப் இது கொடுக்கும். என்னோடது எல் ஷேப் சோஃபா. இதுக்கு நான் 3 சீட்டர் சோஃபா த்ரோஸை 2 வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நார்மல் பிரெட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். அது சீக்கிரமாகவே மூவ் ஆகிட்டே இருக்கும், ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. பட் இது கொஞ்சம் ஹெவியாக நல்லா இருக்குது. இதை பிளேஸ் பண்ணால் மூவ் ஆகுறதும் இல்லை, ஃபிக்ஸ் ஆகிடுது. இதோட கலரும் பார்த்தீங்கன்னா சோஃபாவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு. நான் சோஃபா த்ரோஸை நியூட்ரல் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது கூட எந்த கலர் இருக்க சோஃபா குஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாவே மேட்ச் ஆகிடும். அதனால தான் சோஃபாக்காக ஒரு 5 குஷன்ஸை அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இந்த குஷன்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. குஷன் கவரும் சோஃபா அண்ட் கர்டைனோட ஷேட்ஸ்க்கு அழகா மேட்ச் ஆயிருந்தது. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் லாஸ்ட் டைம் ஷில்பாராமம் போயிருந்தப்போ டெக்கருக்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்பதான் இந்த கார்பெட்டையும் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி, டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டா, ஸ்ட்ராங்கா நல்லா இருந்தது. ஸோ இது என்னோட சோஃபாவோட கலருக்கும் ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆயிருந்தது. இப்போ அதுக்கு மேல என்னோட டீ டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு பெரிய டீ டேபிள் மேல கோலம் டிசைன் இருக்க ஜூட் மேட்டை வச்சிருக்கேன். அதுக்கு மேல கமநலத்துல வாட்டர் மணி பிளான்ட்டை வச்சு டெக்கோர் பண்ணிட்டு அது கூடவே ஐக்கியால இருந்து நான் வாங்கியிருந்த டீ லைட் லேட்டனை வச்சு மேட்ச் பண்ணிருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ரா எலகன்ஸ்க்காக நான் பிராஸ்ல ஆன புல் லாக் கார்ட்டை யூஸ் பண்ணி டெக்கோர் பண்ணிருக்கேன். இதுக்கு அடியவும் ஒரு ட்ரே இல்ல புக்ஸ் வச்சு டெக்கோர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். டிவி சைட்ல இருக்க அந்த 3 ரேக்கையும் ஹைலைட் பண்றதுக்காக புஷ் லைட் யூஸ் பண்ணிருக்கேன். இது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலகன்ஸை கொடுக்கும். அதுக்காக சோஃபாக்கு மேலே இருக்க அந்த வாலை டெக்கர் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஓன் பெயிண்டிங்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்ஸ் என்னோட ஹாபி இல்லை, இட்ஸ் லைக் அ தெரப்பி செஷன் மாதிரி. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப காமாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு சில பெயிண்டிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே கூட நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி கூட ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் லைட் வெயிட்டாக இருக்குங்கிறதுனால வாலில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது நான் ஸ்டிக்கி ஹுக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் வெயிட்டாக இருக்குங்கிறதுனால இது பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓவரால் செட்டப் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக அண்ட் காசி ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ரூம்க்கு ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் ஃபீல் கொடுத்தது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைனிங் டேபிள் தான் ஃபேமிலி டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். நான் அதை சிம்பிளாக கிளாஸி லுக்குக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் 6 சீட்டர் காட்டன் டேபிள் கவர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேபிள் ரன்னரை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் ரன்னர் என்னோட டேபிள் கவருக்கு கான்ட்ராஸ்ட் ஷேடில் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே காட்டன் அண்ட் ஜூட் மெட்டீரியல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேபிள் கவர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா வேறு ஏதாவது சிந்தும் போது அதில் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி திரும்பவும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே சென்டரில் ஒரு ஜூட் மேட் வச்சுட்டு கிளாஸ் ஜாரில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸையும் முன்னாடி ஒரு சின்ன புத்தர் சிலையும் வச்சு கம்ப்ளீட் லுக் கொடுத்துட்டேன். டைனிங் டேபிளில் நிறைய ஐட்டம் வச்சு டெக்கர் பண்ண எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஸோ அதனால டைனிங் டேபிளுக்கு பேக்ரவுண்டில் இருக்க வால் ரொம்ப எம்டியாக இருக்கும். ஸோ அதை டெக்கர் பண்ணுறதுக்காக மெட்டலில் இருக்க வால் ஹேங்கிங் புத்தா ஃப்ரேமை யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணியிருக்கேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வால் ஹூக்ஸ் இருக்கும். அந்த வால் ஹூக்ஸ் அடிச்சுட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட கம்ப்ளீட் லுக் டைனிங் டேபிளோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் எலகண்டாக அண்ட் சிம்பிள் லுக்காகவும் இருந்தது. டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்க விண்டோக்கும் சேம் கர்டைன் யூஸ் பண்ணி அதையும் கவர் பண்ணிட்டேன்.
பூஜா கபோர்ட்க்கு சைடில் இருக்க இந்த ஸ்பேஸ் எப்போவுமே கிளட்டராகவும் மெஸ்ஸியாகவுமே இருந்துகிட்ருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணாலும் திருப்பி கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸை கிளட்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சிம்பிளாக ட்ரெடிஷ்னலான மேக் ஓவர் பண்ணினேன். வாலில் கோலம் ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது பேக்ரவுண்டில் ஒரு டிவைன் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். அதுக்காக இந்த ஸ்டிக்கரை நான் அமேசானில் இருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ஈஸியாகவே இதை ஸ்டிக் பண்ணிட்டோம். கீழே அந்த சர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளாத்தை விரிச்சு விட்டுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டை வச்சுட்டு இதை உருளியாக கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு உடன் மனையை வச்சுருக்கேன். இந்த பிள்ளையாரை ஹஸ்பண்ட் ட்ரிப் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது ஸ்டோன் பிள்ளையாரை. இதோட கார்விங்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அந்த தட்டில் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதை சுற்றியும் ரோஸ் பெட்டல்ஸை வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் ரியல் ரோஸ் ஃப்ளாஸையும் வச்சுருக்கேன். இப்போது அதோட 2 சைட்லேயும் பிராஸ் பார்ட்டில் வாட்டர் மணி பிளான்ட்டை வச்சு சிம்பிளாக ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்துருக்கேன். ஈவினிங் டைமில் இந்த உருளிக்குள்ள ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் வச்சா இன்னுமே லுக்காக இருக்கும். இந்த கம்ப்ளீட் லுக்கும் ஒரு டிவைன் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் ஏதாவது மெஸ்ஸி கார்னர் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி மேக் ஓவர் கொடுத்து பாருங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீலிங்கே. நான் இந்த வால் கிளாக்கையும் ஷில்பா ரம்மம்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட லுக் ரொம்ப நல்லா இருந்தது. வுட் வச்சு கார்விங் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ரொம்ப நல்லா இருந்தது. சென்டரில் மெட்டல் வாட்ச் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கார்விங்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதை மாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. பர்சனலாக எனக்கு இதோட லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட என்ட்ரன்ஸ் ரொம்ப எம்டியாக இருக்கும். அதில் ஒரு ஓப்பன் புக் ஷெல்ஃப் கேபினெட் தான் வச்சுருந்தோம். இப்போது அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேபினெட் வாங்கியிருக்கேன். இந்த கேபினெட்டை நான் அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட லுக் ரொம்ப நீட்டாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கும். இதோட ஒரு சைட் டபுள் டோரும் இன்னொரு சைட் சிங்கிள் டோரும் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஷூ கபோர்ட். பட் நான் இதை என்ட்ரன்ஸில் ஃபாயர் கேபினெட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இதில் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நான் ஒரு டேபிள் ரன்னரை விரித்து விட்டுட்டு சென்டரில் மேட்டை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கணேஷா வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த ஃபவுண்டைன் வாட்டர் சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி மார்னிங் டைமில் காமாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் இதோட சவுண்டு. இப்போது இதோட லெஃப்ட் சைடில் என்னோடய சிங்கோனியம் பிளான்ட்டை என்னோட ஒரு பேம்பு பேஸ்கெட்டில் வச்சு அதோட சைடில் வச்சுருக்கேன். இதோட இன்னொரு சைடில் பெரிய குத்து விளக்கும் ஒரு சின்ன குத்து விளக்கும் வச்சுருக்கேன். இப்போது அந்த கேபினட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டூல் வச்சு அதில் விஸ்கஸ் ட்ரீ, அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை வாங்கி அதில் வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் லுக், ஒரு சட்டில் லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போது அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி நான் ஒரு செராமிக் ஃப்ராக்ரன்ஸ் இன்சென்ஸ் ஹோல்டரை வச்சு இது பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரோமோ அப்போ அந்த ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டிவி யூனிட்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் என்னோட பால்கனி டோர் இருக்கும். டே டைமில் எப்போ மூவி பார்த்தாலும் கிளார் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக விசிபிளாகவே இருக்காது, சரியாக பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்காகவே தான் நான் இந்த மாதிரி டார்க் கலர் கர்டைனை சூஸ் பண்ணியிருக்கேன். எங்களோட பால்கனி டோரில் கர்டைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ராட் அந்த ஹுக், ஸோ நான் அதுக்கு எக்ஸ்பேண்டபிள் ராடும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டிக்கி ஹுக்ஸையும் யூஸ் பண்ணி தான் நான் கர்டைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. இந்த டோர் மேட்டை நான் அமேசானில் இருந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு மல்டி கலர் காயர் வெல்கம் மேட்டு. இது வரைக்கும் நான் நிறைய மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எதை யூஸ் பண்ணாலுமே அது மூவ் ஆகிட்டே இருக்கும், இல்லாட்டி ஸ்கிட் ஆக்கி விட்டுடும். பட் இது கொஞ்சம் grip அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக நல்லா இருக்குது.
இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஹோம் மேக் ஓவர் ஜேர்னி. லிவிங், டைனிங், என்ட்ரன்ஸ், அப்புறம் எம்டி கார்னர்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எம்டி ஸ்பேஸ்க்கு ஒரு ரெஃப்ரெஷிங் அண்ட் ட்ரெடிஷ்னலான லுக் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த மேக் ஓவர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.